ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான காளான் வச்சு ஒரு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் உள்ள காளானை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை இந்த அளவுக்கு கொஞ்சம் நீளமாக பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு நல்ல அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணி எதுவுமே தெளிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். காளான்லேயே நிறைய தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க. இந்த காளானில் இருக்கிற தண்ணியே இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ நான் பிசையவே உங்களுக்கே தெரியும், அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, ஆனால் எப்படி வந்துடுச்சு பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனேயே நீங்கள் பக்கோடா போட்டு கொஞ்சம் நேரம் கூட வச்சிடக்கூடாது. ஏன்னா தண்ணி ரொம்ப சொதன்னு ஆயிரும். அதனால் நம்ம கலந்த உடனே போட ஆரம்பிச்சிடணும். ஆல்ரெடி இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை அப்படியே நம்ம பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸாக அப்படியே உதுத்து விட்டுறணும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். அந்த சைடும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். மிதமான தீயிலே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்து வரும். நம்மளுக்கு வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக கருகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக வந்தது தெரியுது. கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போது எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா கலவையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுக்கணும். எல்லா பக்கோடாவும் போட்டு எடுத்தாச்சு. நல்ல வாசனையும் அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல மொறுன்னு வந்திருக்கு. உள்ள வரைக்குமே நல்ல சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மஷ்ரூம் பக்கோடாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.